ஓகே, வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, JSON ஃபைலை ஆரக்கிளில் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் டார்கெட் வந்து ஆரக்கிள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோயிங் ஃபார்வர்ட் ஸ்னோஃப்ளேக்கும் AWS GCP இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேப்பிங் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோர் தட் என்னோடய சோர்ஸ் வந்து இதுதான், ஆர்கனைசேஷன் டேட்டா. ஓகே, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எக்ஸலில் கட்டுறேன். ஆக்சுவலி நான் JSON டு ஆரக்கிள் தான் நான் கட்ட போகிறேன். ஸோ அந்த எக்ஸலோட ஃபார்மேட்டில் தான் இந்த JSON ஃபைல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் JSON ஃபைல். ஓகே, JSON ஃபைல். ஸோ இந்த JSON ஃபைலுக்கு நம்ம கொடுக்கணுன்னா ஆக்சுவலாக நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ JSON ஃபைலுக்கு ஒரு பாத் ஒன்று நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ JSON ஃபைல் பாத் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் சோர்ஸில் நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் பிஃபோர் கோயிங் திஸ் நீங்கள் காம்பனன்ட்ஸ்குள்ளே இன்டெலிஜென்ட் ஸ்ட்ரக்சர் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா ஃபஸ்ட் நம்ம எக்ஸலுக்கு பண்ணோம், இப்போ JSON பண்ணுறோம். இப்போ JSON ஃபைல் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ JSON ஃபைல் என்ன சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா SSCல ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்கனைசேஷன் JSON. இப்போ டிஸ்கவர் நான் பண்ணுறேன். டிஸ்கவர் நீங்கள் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது, ரிலேஷனல் அவுட்புட்டில் எப்படி இது வருது அப்படின்றது இது காட்டிடும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து JSON _ IISM அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி மேப்பிங். இப்போ சோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாத் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து JSON ஃபைலில் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. அதனால் JSON ஒரு ஃபைல் அப்படின்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஃபைல் பார்த்துன்னு போட்டு H டிரைவில் எங்கே இருக்கோ அந்த பார்த்தை இதில் கொடுத்துடணும். இப்போ இந்த ஃபைல் தான் சோர்ஸுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஓகே, JSON ஃபைல் பார்த்து ரெண்டு இருக்கு, எதுன்னு பார்க்குறேன். JSON ஃபைல் பார்த்து இதுதான். ஓகே, இப்போ நம்ம வியூ பண்ணுறதுன்னா ஃபைல் நேம் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட டேட்டா. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், ஸோ we are going to create StructureParser Transformation. இப்போ இது டைரெக்டாக அது பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ண JSON ISM நம்ம சூஸ் பண்ணிக்கணும். JSON ISM எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரிலேஷன் அவுட்புட்டை தான் நம்ம பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபீல்டு மேப்பிங்குள்ளே வரல. ஏன் வரல, நான் இன்னும் லிங்க் கொடுக்கல. ஓகே, லிங்க் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபைல் பாத்தில் மட்டுமே நான் கொடுக்கணும். ஓகே, அவுட்புட் ஃபீல்டு ஆஸ் யூஷுவல் ஐட்டம் மட்டுமே வந்திருக்கு. அதனால் அது ஒரு இதுதான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் அதை மட்டுமே சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஐ திங்க் இது தான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் இது என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ இதிலேருந்து நான் சூஸ் பண்ணால் எந்த இது கொடுக்கணும், ஐட்டம் தான் நான் கொடுக்கணும். இப்போ டார்கெட் வந்து நான் டார்கெட் ஆரக்கிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ if you see this is my target. ஓகே, ஆர்கனைசேஷன் TGT அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, டார்கெட் ஆரக்கிள்குள்ள என்ன கொடுத்துருக்கேன், நான் ஆர்கனைசேஷன் TGT அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, என்னோட ஆர்கனைசேஷன் TGTக்குள்ளே நான் வந்துட்டேன். ஓகே, ஐ திங்க் நான் வந்து ஃபீல்டு மேப்பிங் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ஃபீல்டு மேப்பிங் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸையும் கொடுத்துட்டேன். சேவ். இப்போ ரன் ஆகுது. ஓகே, ரன் கொடுத்துட்டேன்.
பாருங்கள் 9 ரோஸ் வந்து ஒன் சோர்ஸ்லேருந்து டார்கெட்டுக்கு 9 ரோஸ் வந்திருக்கு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் 9 ரோஸ். ஓகே, 1 2 3 78 to 86. ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட டேட்டா பார்க்க போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் குறியில் ஓகே 78 to 76 டேட்டா வந்திருக்கு. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பார்சர் வச்சு இதில் வந்து ஹைரார்கி பார்சரும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ஹைரார்கி பார்சர் எப்படி பண்ணுறது, எக்ஸ்எம்எல் வச்சு இதே எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறது, நான் அதர் வீடியோஸும் நிறைய போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.